வணக்கம். டிடி தமிழின் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் வாகன உற்பத்தி தொழில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை கண்டு வருகிறது. புதுதில்லியில் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. செஸ் சாம்பியன் குகேஷ் மனுபாக்கர் உட்பட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவிப்பு. தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு. மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் ஜார்க்கண்ட் பயணம். முன்னேற விழையும் மாவட்டம் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளை ஆய்வு செய்தார். அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் தகவல். மதுரை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் 4 ஆண்டுகளில் நிறைவடையும். மெட்ரோ நிறுவன மேலாண்மை இயக்குனர் சித்திக் பேட்டி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் நிறைவு. கடைசி நாளில் திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல். இலங்கையில் மின்சார கட்டணங்கள் 20% குறைப்பு. நுகர்வோரின் நிதி சுமையை குறைக்கும் பொருட்டு அந்நாட்டு அரசு நடவடிக்கை. ராமேஸ்வரம் அருகே 4 மீனவ கிராமங்களில் 500 மீட்டருக்கு கடல் உள்வாங்கியது. தஞ்சை, திருவாரூர், நாகை உட்பட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் வாகன உற்பத்தி தொழில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டு வருகிறது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரத் மண்டபத்தில் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது இந்த கண்காட்சி இந்த ஆண்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு 800 கண்காட்சியாளர்கள் இதில் கலந்து கொண்டதாகவும் 1.5 லட்சம் பேருக்கு மேல் கண்காட்சிக்கு வருகை தந்ததாகவும் கூறிய அவர், இந்த ஆண்டு பாரத் மண்டபத்துடன் துவாரகாவில் உள்ள யசோ பூமி, கிரேட்டர் நொய்டாவில் உள்ள இந்தியா கண்காட்சி மையம் ஆகியவற்றிலும் இந்த கண்காட்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். பல புதிய வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் வாகனத்துறையின் எதிர்காலம் என்ற நேர்மறையான உணர்வு இந்தியாவில் உருவாகியுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் வாகன தொழில்துறை மிக அருமையாகவும் எதிர்காலத்திற்கு தயார் என்ற நிலையில் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். देश में इलेक्ट्रिक मोबिलिटी के विस्तार के लिए सरकार लगातार पॉलिसी डिसीजंस ले रही है, इंडस्ट्री को सपोर्ट कर रही है. 5 साल पहले फेम 2 स्कीम शुरू की गई थी. इसके तहत 8,000 करोड़ रुपए से भी अधिक का इंसेंटिव दिया गया है. इस राशि से इलेक्ट्रिक व्हीकल खरीदने में सब्सिडी दी गई, चार्जिंग इंफ्रास्ट्रक्चर का निर्माण किया गया. इससे 16 लाख से अधिक ईवीज को सपोर्ट मिला, जिनमें से 5,000 से अधिक तो इलेक्ट्रिक बसें हैं. यहां दिल्ली में भी भारत सरकार द्वारा दी गई 1200 से अधिक इलेक्ट्रिक बसें चल रही हैं. अपने तीसरे टर्म में हम पीएम ई ड्राइव स्कीम लेकर आए हैं. इसके तहत 2 व्हीलर, 3 व्हीलर, ई एम्बुलेंस, ई ट्रक ऐसे करीब 28 लाख ईवीज खरीदने के लिए मदद दी जाएगी.
நாடு முழுவதும் பல்வேறு வாகனங்களுக்கான 77,000த்திற்கும் மேற்பட்ட விரைவு சார்ஜர் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மின்சார கார் உற்பத்திக்கு உலகளாவிய அளவில் மூலதனம் செய்ய வழிவகை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவில் தரமான மின் வாகன உற்பத்திக்கான கட்டமைப்புகளை நிறுவுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். करीब 14,000 इलेक्ट्रिक बसें भी खरीदी जाएगी। देश भर में अलग अलग वाहनों के लिए 70,000 से अधिक फास्ट चार्जर लगाए जाएंगे। तीसरे टर्म में ही पीएमई बस सेवा भी शुरू की गई है। इसके तहत देश के छोटे शहरों में करीब 38,000 ई बसें चलाने के लिए केंद्र सरकार मदद देगी। सरकार ईवी मैन्युफैक्चरिंग के लिए इंडस्ट्री को लगातार सपोर्ट कर रही है। ईवी कार मैन्युफैक्चरिंग में जो ग्लोबल इन्वेस्टर भारत आना चाहते हैं, उसके लिए भी रास्ते बनाए गए हैं। भारत में क्वालिटी ईवी मैन्युफैक्चरिंग इकोसिस्टम के विस्तार में, वैल्यू चेन के निर्माण में मदद मिलेगी। साथियों, ग्लोबल वार्मिंग की, क्लाइमेट की चुनौती से निपटने के लिए हमें सोलर पावर को, अल्टरनेटिव फ्यूल को लगातार प्रमोट करते रहना है। भारत ने अपनी G20 प्रेसिडेंसी के दौरान ग्रीन फ्यूचर पर बहुत जोर दिया है। आज भारत में ईवी के साथ ही सोलर पावर को लेकर भी बहुत बड़े लेवल पर काम चल रहा है। இந்த தருணத்தில் இந்தியாவின் வாகன உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு பங்களித்த ரத்தன் டாடா, ஒசாமு சுசுகி ஆகியோரை நினைவு கூர்வதாகவும் அவர்கள் நடுத்தர பிரிவினரின் வாகன கனவை பூர்த்தி செய்தவர்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த கண்காட்சி அடுத்த 5-6 ஆண்டுகளில் மேலும் பெருமளவுக்கு வளர்ச்சி அடையும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கண்காட்சியின் தொடக்க விழாவிற்கு முன்னதாக அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு அதிநவீன வாகனங்களை பார்வையிட்டு அவற்றின் முக்கிய அம்சங்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்கி கௌரவித்தார். விளையாட்டில் சிறந்து விளங்குவோரை ஊக்குவிக்கும் வகையில் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது உள்ளிட்ட விருதுகளை மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று வழங்கினார். உலக செஸ் சாம்பியன் டி குகேஷ், பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இரட்டை பதக்கம் வென்ற மனு பாக்கர், இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங், பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பிரவீன் குமார் ஆகியோருக்கு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ் உட்பட 32 விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. இதேபோன்று தமிழகத்தைச் சேர்ந்த பேட்மிண்டன் பயிற்சியாளர் முரளிதரன் உள்ளிட்ட 4 பேர் துரோணாச்சாரியார் விருது பெற்றனர். மத்திய பிரதேசத்தில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டார்.
மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினருடன் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் உள்துறை செயலாளர் கோவிந்த் மோதன் மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தில்லி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா வெளியிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிக்கையை வெளியிட்டு பேசிய ஜே.பி. நட்டா, தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மகப்பேறு விடுப்பை 12 வாரங்களில் இருந்து 26 வாரங்களாக நீட்டிக்கப்படும், மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல். முருகன் மேற்கு சிங்பும் மாவட்டத்தில் முன்னேற விழையும் மாவட்டம் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். தமது பயணத்தின் 2ஆம் நாளான இன்று ஜெகநாத்பூரில் உள்ள தொழிலக பயிற்சி நிறுவனத்திற்கு சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக அளிக்கப்பட்டு வரும் தொழில்நுட்ப பயிற்சிகளை இணை அமைச்சர் கேட்டறிந்தார். பின்னர் சாய்பாசா பகுதியில் இயங்கி வரும் PM ஸ்ரீ அரசு பள்ளிக்கு சென்ற அமைச்சர் அந்த பள்ளியில் மாணவர்கள் மேம்பாட்டிற்காக மேற்கொள்ளப்படும் பணிகளை கேட்டறிந்தார். கற்றலுக்கு உகந்த சூழலுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்ட இணையமைச்சர் எல். முருகன் எதிர்கால சந்ததியினரின் திறமைகளை அடையாளம் காண மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து கராச்சியா பகுதியில் உள்ள மீன் வளர்ப்பு மையத்திற்கு சென்று மீன் வளர்ப்புக்கான பணிகளையும் பார்வையிட்டார். அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தகவலை வெளியிட்டார். At the invitation of the Trump-Vance Inaugural Committee, External Affairs Minister will represent the Government of India at the swearing-in ceremony of President-elect Donald Trump as the 47th President of the United States of America. பங்களாதேஷை பொறுத்தவரை இந்தியா அந்நாட்டுடன் நட்புறவை பேண விரும்புவதாகவும் அவர் கூறினார். ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள தடை குறித்து பேசிய ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த பொருளாதார தடையால் இந்தியாவிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார். ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய இந்தியர்கள் 12 பேர் அங்கு நிகழ்ந்த மோதலில் உயிரிழந்திருப்பதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். வரும் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 6.7% வளர்ச்சியடையும் என்று உலக வங்கி கணித்துள்ளது. இது நடப்பு நிதியாண்டை விட சற்று அதிகமானதாகும். தற்போது வெளியிடப்பட்டுள்ள உலக வங்கியின் உலகளாவிய பொருளாதார கணிப்புகள் குறித்த அறிக்கையில் நடப்பு நிதியாண்டுக்கான வளர்ச்சி விகிதம் 6.5% மதிப்பிடப்பட்டுள்ளது. இது முந்தைய பருவத்தை விட குறைவாகும். சேவைகள் துறை படிப்படியாக வளரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் உற்பத்தி துறை அரசின் ஆதரவுடன் முன்னேறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் பொருளாதார சிக்கல் நிலவும் சூழலில் இந்தியாவின் பொருளாதாரம் நல்ல நிலையிலேயே உள்ளது என்பதை இது காட்டுகிறது. நடிகர் சயிப் அலிகானை கத்தியால் குத்திய நபர் கைது செய்யப்பட்டது உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் முதல் முறையாக வாகனம் வாங்குபவர்கள் மின்சார வாகனங்களை வாங்குவது சிறப்பானது என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சியில் பேசிய போது இதனை தெரிவித்த அவர், டீசல் கார்களை விட மின்சார வாகனங்களை ஊக்குவிப்பதன் மூலம் நாட்டின் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க முடியும் என கூறினார். இது சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம் ஆகிய இரண்டிற்கும் பயனளிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். திரைப்பட நடிகர் சயிப் அலிகானை கத்தியால் குத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சயிப் அலிகான் வீட்டிற்குள் நள்ளிரவில் நுழைந்த அந்த நபர் 6 முறை கத்தியால் குத்தியதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. பெங்களூருவில் இன்று அமெரிக்காவின் துணை தூதரகம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவிற்கான அமெரிக்கா தூதர் எரிக் காசிட்டி மற்றும் கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
இந்த ஆண்டின் குடியரசு தின கொண்டாட்டத்தில் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஏற்று வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் இந்தியாவிற்கு அவர் பயணம் மேற்கொள்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தோனேஷிய அதிபராக பதவியேற்ற பின்னர் சுபியாண்டோ இந்தியாவிற்கு வருவது இதுவே முதல் முறை. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று அதிகாலை கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது. சாலையில் ஆள்நடமாட்டம் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் இருந்தது. தில்லியில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக ஏராளமான விமான சேவை பாதிக்கப்பட்டது. தேசிய அகண்ட அலைவரிசை இயக்கம் 2.0, சஞ்சார் சாத்தி செயலி போன்றவற்றை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு புதுச்சேரி தொலைத்தொடர்பு வட்டத்தின் சிறப்பு தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் காணொலி மூலம் ஒலிபரப்பப்பட்டது. இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பெருமளவு உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் $358 கோடி அதிகரித்த ஏற்றுமதி முந்தைய ஆண்டின் அதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 35.11% உயர்வை கண்டது. நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் $2611 கோடி ஏற்றுமதி நடந்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்ட ஏற்றுமதியை விட 28.6% அதிகமாகும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகளில் உண்மை, தகவல்களில் துல்லியம், தருவதில் நேர்மை, நிகழ்வுகள், அறிவிப்புகள், எண்ணங்கள், உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ். ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி. செய்திகள் தொடர்கின்றன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக ஊடக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எம்ஜிஆரின் பிறந்த தினத்தில் அவருக்கு தாம் மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்கவும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளால் நாம் பெரிதும் உத்வேகம் அடைந்துள்ளோம் என பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். MGR. His governance was full of compassion toward the poor. The subjects of healthcare, education, and empowerment of women were dear to him. MGR ने परिवार के आधार पर नहीं, बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया. यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं. मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் அங்கு அமைந்துள்ள அவரது சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் ரகுபதி, தாமு அன்பரசன், சேகர் பாபு, நாசர் மற்றும் சென்னை நகர மேயர் ஆர் பிரியா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீய சக்தியிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்து வந்த மங்காத புகழ்பெற்ற மாமணியான எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த தருணத்தில் அவர் புகழை போற்றி வணங்குவதாக கூறியுள்ளார். ஜனநாயகத்தை சீர்குலைக்க நம் அரசியல் எதிரிகள் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் அவை அனைத்தையும் தவிடு பொடியாக்கி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கும் கடமையும் பொறுப்பும் அனைவருக்கும் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாகவும் மக்களின் முதலமைச்சராகவும் வாழ்ந்த எம்ஜிஆர் தான் நடித்த திரைப்படங்கள் மூலம் மிகவும் புரட்சிகரமான கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் என கூறியுள்ளார். ரசிகர்களால் மக்கள் திலகம் என்று புரட்சித் தலைவர் என்றும் அன்போடு போற்றப்பட்ட பாரத ரத்னா எம்ஜிஆரின் பிறந்த தினத்தில் அவரது மக்கள் பணிகளை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் எம்ஜிஆர் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKT ஆறுமுகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் விளிம்பு நிலை மக்களை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்தியவர் என்றும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் மேம்படுத்தும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியவர் என்றும் உலக தமிழ் மாநாட்டை நடத்தி தமிழை பெருமைப்படுத்தியவர் என்றும் எம்ஜிஆர் குறித்து புகழாரம் சூட்டியுள்ளார். சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்த தலைசிறந்த தேசியவாதியான எம்ஜிஆர் புகழை போற்றி வணங்குவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நெஞ்சுரம் கொண்டு நேர்மையாக வாழ்ந்து காட்டிய தியாகச் செம்மல் தாய்குலத்திற்கு பாதுகாவலராகவும் ஏழைகளின் பசிப்போக்க பணியாற்றி தமிழகத்தின் சிறந்த முதல்வராகவும் திகழ்ந்து இன்றளவும் தமிழக மக்களின் மனதில் நீங்காய் இடம்பெற்றுள்ள எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவர் தம் நினைவை போற்றி வணங்குவதாக தெரிவித்துள்ளார். மதுரை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் 4 ஆண்டுகளில் நிறைவடையும் என சென்னை மெட்ரோ நிறுவன மேலாண்மை இயக்குநர் சித்திக் கூறியுள்ளார். மதுரையில் 11,368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் குறித்து சென்னை மெட்ரோ நிறுவன மேலாண்மை இயக்குநர் சித்திக் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் மதுரையில் பல்வேறு இடங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சித்திக், மதுரை ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில் நிலையத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் ஒன்று அமைக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இவை இரண்டையும் ஒன்றாக இணைப்பது குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரை மெட்ரோ ரயில் பணிகள் எப்போது நிறைவடையும் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு முழுமையாக முடிவடைய 4 ஆண்டுகள் ஆகும் என்றும் சித்திக் பதிலளித்தார். ரயில்வேஸில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீடெவலப்மெண்ட்டும் அப்கிரேடேஷனும் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எங்களோட மெட்ரோ ரயில் ஸ்டேஷனும் இங்கே இங்கேயே வருது, கட்ட வர போகிறோம். அது ரெண்டையும் ஒரே கம்பைனாக வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்காக இப்போ தற்போது இன்று நாங்கள் வந்து இதை எப்படி இன்டகிரேட் செய்யலாம், ஃபியூச்சரில் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து மினிமம் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு எப்படி மூவ் பண்ணலாம், அதுக்காக நாங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டடி. எலிவேட்டட் ஸ்ட்ரெச் வந்து ஜென்ரலாக வந்து 2 வருஷத்தில் முடிச்சிடலாம், 2 வருஷம் முடிச்சிடலாம். அண்டர் கிரவுண்ட் வந்து இன்னும் 3லேருந்து 3.5 வருஷம் ஆகும். ஃபுல் கமிஷன் ஆகிறதுக்கு 4 years ஆகும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அவர் தனது மனுவை தாக்கல் செய்தார். திமுக சார்பில் போட்டியிடும் VC சந்திரகுமாரும் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இது தவிர 57 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 59 வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அஇஅதிமுக, பாஜக, தேமுதிக, தாவேக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளன. மனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மனுக்களை வாபஸ் பெற 20ஆம் தேதி கடைசி நாளாகும். மனுக்களை திரும்ப பெற அவகாசம் முடிவடைந்த பின்னர் 20ஆம் தேதி மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கூலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. போட்டியினை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். பல்வேறு பகுதிகளில் இருந்து 450 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர்.
ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்க இளைஞர்கள் தீவிரமாக முயன்றனர். அவர்களுக்கு போட்டியாக காளைகளும் விளையாடியதால் ஜல்லிக்கட்டு போட்டி மிகுந்த விறுவிறுப்புடன் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பது அதிமுக தலைமை எடுத்த முடிவு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை முன்வைத்தார். கட்சி தலைமை எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு, அந்த முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி சட்டமன்ற தேர்தல் வருகாலத்தில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சியால் எடுக்கப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் ஜெயக்குமார் கூறினார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகை தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டது. இதையடுத்து அங்குள்ள இருவேல்பட்டு கிராம மக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தியதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் ஆளுநர் RN ரவியை சந்தித்து மனு அளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளைக்குட்டை கிராமத்தில் எருது விடும் திருவிழா நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா மாநிலத்திலிருந்தும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. காளைகள் மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன. இதில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அதிவேகமாக சீறி பாய்ந்து சென்றடைந்த காளையின் உரிமையாளருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு பணிக்காக 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். விழாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பொம்மக்கம்மாவூர் பகுதியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு தாங்கள் வளர்த்து வரும் எருதுகளை அலங்கரித்து கோமாளி வேடமணிந்து மேளதாளங்கள் முழங்க ஆடிப்பாடி மக்களை மகிழ்விப்பது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் அலங்கரிக்கப்பட்ட எருதுகளை அழைத்து நடுப்பட்டி, கல்பட்டி சத்திரம், புதுக்கோட்டை, கீரனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினர். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் தெற்கு மன்னார் வளைகுடா கடற்கரை பகுதியில் உள்ள தோப்புக்காடு, சின்னப்பாலம், முந்தல்முனை, தரவைத்தோப்பு உள்ளிட்ட 4 மீனவ கிராமங்களில் இன்று 500 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியுள்ளது. இதனால் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டுப் படகுகள் தரை தட்டி நிற்கின்றது. தரை தட்டிய நாட்டுப் படகுகளை மீட்க முடியாமல் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மேலும் கடல் உள்வாங்கியுள்ளதால் அப்பகுதியில் கடற்கரை ஓரம் வசிக்கக்கூடிய நண்டு, சங்கு, சிற்பி உள்ளிட்டவைகள் வெளியே தெரிந்து வருகிறது. பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தரங்கம்பாடி கடற்கரைக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இங்குள்ள புகழ்பெற்ற டேனிஷ் கோட்டை, அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை குடும்பத்தினருடன் சுற்றி பார்த்தனர். கடற்கரையோரத்தில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இலங்கையில் மின்சார கட்டணம் 20% அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள் 21% அளவிற்கும், ஹோட்டல்களுக்கு 31%, தொழிற்சாலைகளுக்கு 30% மின் கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. நுகர்வோரின் நிதி சுமையை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. திருத்தப்பட்ட கட்டணங்கள் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. கடும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் கடந்த 2023ஆம் ஆண்டு மின்சார கட்டணம் 3 மடங்காக உயர்த்தப்பட்டது. இதனால் அந்நாட்டு மக்கள் கடும் பாதிப்படைந்தனர். மின் கட்டண உயர்வால் தொழில்துறையினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு திசை காற்று வேறுபாடு காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது.
தஞ்சை, திருவாரூர், நாகை உட்பட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம்.